Hi friends, welcome to my channel. Friends, இன்னைக்கான வீடியோஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த Canon 200D Mark II கேமரா வந்து அன்பாக்சிங் பண்ண போறோம். என்னுடைய ரொம்ப நாள் கனவு, ரொம்ப நாள் ஆசை. நம்மளோட சேனலோட தரத்தை உயர்த்ததுக்கும் பல கண்டென்ட் வேற லெவல்ல கொடுக்கிறதுக்கும் இந்த கேமரா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கோம். இதை பற்றி அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிகர் ஃப்ளாஷு, இந்த ட்ரிகர், இந்த கிளீனிங் கிட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லோக்கல் ஷாப்பில் வாங்குறது, அடிஷ்னல் பேட்டரி லோக்கல் ஷாப்பில் வாங்குறது. இதை பற்றி ஃபுல்லாகவே டீட்டெயிலாக நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு கேமரா அன்பாக்சிங் பார்த்துடலாம். அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாஷ், ட்ரிகர் இதை பற்றி பார்க்கலாம். இன்னும் பார்த்தீங்கன்னா ட்ரைபேடு, மைக்கு எல்லாமே ஆர்டர் போட்டிருக்கோம். அதெல்லாம் வந்தவொடனே ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். நம்மளோட சேனலில் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு வச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் கிரியேட் ஆகக்கூடிய பெல் பட்டன் அழுத்திங்கன்னா அது ஆல் ஆப்ஷனை கொடுத்துவோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கெல்லாம் நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம கேமரா வந்து அன்பாக்சிங் பண்ணிவிடுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஆன்லைனில் பர்ச்சேசிங் பண்ணிங்கன்னா கொரியர் பிரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஷூட் பண்ணிடணும். அது மாதிரி நானும் வீடியோ ஷூட் பண்ணிட்டேன். நான் ஷூட் பண்ணும்போது இந்த சீலை பிரித்து உள்ளெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி வீடியோ பார்த்துட்டேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் எடுத்து கொஞ்சம் ஸ்டாப்லாம் போட்டு யூவி ஃபில்டர்லாம் போட்டோம். அதனால் மறுபடியும் உங்களுக்கு அன்பாக்சிங் போடணுமேனு சொல்லிட்டு மறுபடியும் பேக் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒன் பை ஒன்னாக என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்துடலாம். ஓகேங்களா? ஓகே, மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த ப்ராசஸர் வந்து கொடுத்துருவாங்க, டிஜிட் 8 ப்ராசஸர். இதை பற்றி பார்த்தீங்கன்னா நான் இந்த வாரண்டி கார்டு இது, இந்த கேமரா பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் ஃபுல்லாகவே வாட்ச் பண்ணிவிட்டு எனக்கு பெஸ்ட்டுன்னு பட்டுது, அதனால் வாங்கிட்டேன். உங்களுக்கும் தேவைப்பட்டால் கண்டிப்பாக வீடியோக்குள்ளே நிறைய ரிவ்யூஸ் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதுன்னா இந்த கேமரா வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா வாரண்டி கார்டு. இது என்ன கார்டுன்னு தெரியல, ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா யூசர் கைடு. ஓகேங்களா? யூசர் கைடு இது ஓர வச்சிடலாம். அடுத்து ஓப்பன் பண்ணால் இப்படி தான் இருந்தது. மறுபடியும் நான் அதே மாதிரி பேக் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு காட்டணும்னு சொல்லிவிட்டு. ஓகேங்களா? இது வந்து பேட்ரி, Canon ஒரிஜினல் பேட்ரி. இது அவங்களே கொடுத்துது. பார்த்தீங்கன்னா 7.2 வோல்ட்டுங்க, 1040 mAh பேட்ரி இது. ஓகேங்களா? மில்லி ஆம்பியர் 1040 mAh பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போது சரி, பேட்டரி தூக்கி வர வச்சிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா சார்ஜர் எல்லாமே எடுத்து சார்ஜெலாம் போட்டு பார்த்துட்டேன். எல்லாமே நல்லா பக்கா ஒர்க் பண்ணுது சார்ஜர். இது பார்த்தீங்கன்னா சார்ஜருக்கான கேபிள் எல்லாமே பேக்கிங் இப்படி தான், இதே மாதிரி தான் வந்தது, அதே மாதிரி நானும் வச்சுருக்கேன். ஓகே, இது பார்த்தீங்கன்னா அந்த Canon ஸ்ட்ராப்போட கவரு, ஸ்ட்ராப் போட்டாச்சு கேமராவில், அதனால் வெறும் கவர் மட்டும் இருக்குது. ஓகே, பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கிட் லென்ஸ் 8x55 mm வந்து கொடுக்கக்கூடிய கிட் லென்ஸு. பேக்கிங் இதே மாதிரி தான் இருந்தது, இதே மாதிரி நானும் பேக் பண்ணி வச்சுட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியும், 8x55 mm லென்ஸ். இது EFS மவுண்ட் இது. ஓகேங்களா? இதை பற்றி நல்லா டீட்டெயில் தெரியும்னா யூடியூப்பில் பாருங்கள், நிறைய வீடியோஸ் போட்டிருக்காங்க. நான் அப்போ தான் ஃபஸ்ட்டு பிகினர், அதனால் இன்னும் நான் கற்றுக்க வேண்டியது இருக்குது. கற்றுக்கிட்டு வேணால் உங்களுக்கு தேவையான வீடியோஸ் வந்து நான் போடுறேன். ஓகேங்களா? இப்போது நம்ம லென்ஸை வந்து பத்திரமா இதுவுள்ளே வச்சிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இது பொட்டியில் கொடுத்துருக்கிறது கேமரா மட்டும்தான், வேறு எதுவும் இல்லை. அதனால் என்ன பண்ணலான்னா இந்த பாக்ஸை வந்து இப்படி எடுத்துடலாம். இப்போது இது மேலே வைக்கலாம். கேமராவை எடுத்துருவோம். இந்த ஸ்ட்ராப்லாம் வந்து போட்டாச்சு. நான் வந்து இங்கே லோக்கல் ஷாப்பில் தெரிஞ்சுட்டு ஒருத்தருக்காரு, அதனால் அவர்கிட்ட போயிட்டு இதெல்லாம் போட்டுட்டு வந்துட்டேன். பாருங்கள், இதுதான் அந்த கேமரா எப்படி இருக்கு. செம்ம, ரொம்ப லைட் வெயிட்டுங்க இது. ஆனால் பார்த்தீங்கன்னா செம்ம லைட் வெயிட், ரொம்ப வெயிட்டே கிடையாது, ஃப்ரீயாக இருக்குது. சின்ன ட்ரைபேடில் கூட வச்சு யூஸ் பண்ணலாம் போல், அந்தளவுக்கு. நான் லென்ஸ்லாம் போட்டு வச்சுருந்தேன், சரி அன்பாக்சிங் பண்ணுமேன்னு சொல்லிட்டு இதெல்லாம் அவுத்து வச்சுருக்கேன். ஷட்டர் பட்டன்,
ஓகேங்களா. இதில் முக்கியமான இந்த கேமரா வாங்குறதுன்னா அட்வான்டேஜ் மட்டும் சொல்லிடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா மைக் இன்புட் வந்து இருக்குது. ஓகேங்களா. மைக் வந்து நம்ம இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு கேமராவுக்கு முக்கியமானதே வந்து மைக் இன்புட்டு தான். ஓகேங்களா. அதனால் மெயின் ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த டிஸ்பிளே வந்து ரொட்டேட்டபிள் டிஸ்பிளே. ஓகேங்களா. இங்கே பாருங்கள், இதை இப்படி திருப்பி அப்படி வச்சுக்கலாம். நம்ம எந்த ஆங்கிளில் வேணாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாங்க. பார்த்தீங்கன்னா இப்படி வச்சுக்கலாம், இப்படி வச்சுக்கலாம், எப்படி வேணாலும் நம்மளுடைய சௌரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். அதனால தான் இது மெயினாக வாங்கினது. பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து டெம்பர் கிளாஸ் வந்து நான் போட்டுட்டேன். இந்த டச் டிஸ்பிளே இது டெம்பர் கிளாஸ் போட்டுட்டேன். அப்புறம் வந்து யூவி ஃபில்ட்ரு வந்து லென்ஸுக்கு போட்டாச்சு. இதில் வந்து வேறு எதுவும் போடல. பார்த்தீங்கன்னா கார்டு மெமரி கார்டு மட்டும் போட்டேன். மெமரி கார்டு பார்த்தீங்கன்னா மெமரி கார்டு காட்டிடுறேன் உங்கள்கிட்ட. மெமரி கார்டு வந்து சாண்டிஸ்கில் எக்ஸ்ட்ரீம் ப்ரோ. ஓகேங்களா. 170 MBPS ஸ்பீடு, 64 GB. ஏன்னா 64 என்னன்னா 2 கார்டாக வாங்கிக்கலாம் சொல்லிட்டு 64 GB வாங்கினேன். இது வந்து ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். 4K வீடியோவுக்கு வந்து சூட்டபுளான ஒரு கார்டு இது. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 1300 ரூபா இதனோட ரேட்டு, இந்த கார்டோட ரேட்டு. இது இல்லாமல் வந்து 200 MBPSல வந்து ஆன்லைனில் போட்டிருக்கேன். அதுவும் இதே ரேட்டு தான். அது ஆன்லைனில் வந்தது, அதனால் ஆன்லைனில் போட்டேன். இது லோக்கல் ஷாப்பில் சரி ஒன்றே ஒன்று வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு வாங்கிச்சு. இது மெமரி கார்டு போட வேண்டிய இடம் போட்டாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பேட்ரி போட்டுடலாம். ஃபஸ்ட் டைம்ன்றதால எனக்கே வந்து நிறைய குழப்பமாக இருக்குது. ஓகேங்களா. பேட்ரி போட்டுடலாம். பேட்ரி பார்த்திங்கன்னா இந்த பொசிஷன், இந்த லாக் மாதிரி இருக்கும். அந்த லாக் அப்படி தள்ளனா மாதிரி போடணும். அவ்வளோதான். அப்படியே போட்டு எடுத்துனா லாக் ஆகிடுச்சு. அவ்வளோதான் லாக் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து லென்ஸை வந்து இன்செர்ட் பண்ணோம்ல. லென்ஸை இன்செர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் பார்த்தீங்கன்னா யூவி ஃபில்டர் போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், இதை இருக்குது பாருங்கள். டோக்கியோ ஜப்பான் MCUV 250 mm. ஓகேங்களா. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 400 ரூபாங்க. இதோட ரேட்டு 400 rupees வாங்கிக்கிட்டாங்க. ஒரு ஒரிஜினல் ரேட்டு இதெல்லாம் தெரியாது, நம்ம ஃபஸ்ட் டைம் வாங்குகிறோம் அதனால தெரியாது. இந்த பிராண்டு தான் டோக்கியோ ஜப்பான் சொல்லிட்டு போட்டிருக்கு. இதுதான் யூவி ஃபில்டர் போட்டாங்க. இது நல்லா பக்காவாக இருக்குன்னு சொல்லிட்டு போட்டாப்புல. இதுவும் நல்ல பேக்கிங்கில் தான் இருந்தது. எஸ்டி கார்டோட மூடி வச்சுருக்கேன். இது இருப்பாங்க, இது உள்ள தான் இருந்தது. அது பாக்ஸும் நல்லா தான் இருக்குது. வுட்டில் இருக்குது பாக்ஸ் இது. ஓகே, நம்ம வந்து இப்போ இதை வந்து கேமராவில் அட்டாச் பண்ணிடலாம். இதை அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் ஒரு டாட் கொடுத்துருப்பாங்க, நல்லா பார்த்துக்கோங்க, ஒயிட் கலரு. நான் முதல்ல கற்றுக்கின விஷயமே இது தான். இதை எப்படி அட்டாச் பண்ணணும்னு சொல்லிட்டு முதல்ல தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு இதை வந்து கற்றுக்கினேன். இந்த ஒயிட் கலர் இருக்கும். நம்ம இதை வந்து நம்ம கேமராவில் இருக்கக்கூடிய கேப்பை ரிமூவ் பண்ணணும், லூஸ் பண்ணிவிட்டு. ஏன்னா ரொம்ப நேரம் வந்து ரெண்டுமே லூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி வைக்கக்கூடாது. ஏன்னா டஸ்ட்டு போய்ட்டு அதில் ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ இது பார்த்தீங்கன்னா இப்படி ஓப்பன் ஆகிடுச்சிங்களா, இப்போ ரெடியாக இருக்குது. இது பாருங்கள். இப்போ இதை எடுத்து வச்சுட்டு இதையும் எடுத்து வச்சுட்டு நம்ம ஒரு கேமராவில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒயிட் கலர் டாட். இதுலேயும் ஒயிட் கலர் டாட் இருக்கும். இது பாருங்கள், கரெக்டாக அந்த 2 டாட்டையும் கரெக்டாக வச்சு இப்படி வச்சு ஒரு ரொட்டெக்ட், ஒரு சவுண்டு கேட்டுதுங்களா, அவ்வளோதான். இப்போ வந்து இது லாக் ஆகிடுச்சு. இப்போ இதுக்கப்புறம் வந்து நம்ம இதை வந்து அடிக்கடிக்கு ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணவே கூடாது. ஓகேங்களா. உங்களுக்காக நான் வந்து ஓப்பன் பண்ணேன். ஓகே, இந்த 2 கேப் எடுத்து பத்திரமா வச்சுக்கணும், நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்து தேவைப்படும். ஓகே, அவ்வளோதான். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கேமரா தயாராகிடுச்சு. இப்போ இதை வந்து ஆன் பண்ணலாம். மேனுவல் மோடில் வச்சுருக்கேன். மேனுவல் மோட்லாம் இன்னும் வந்து நான் கற்றுக்கணும். அதனால் வந்து இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆட்டோ மோடில் வச்சுக்கலாம். ஆட்டோ மோடை விட நான் ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிடுறேன். இப்போ வந்து வீடியோ இதை வச்சுக்கலாம். பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா தெரியல. நான் இதில் வந்து வீடியோஸ் எடுத்து வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் வந்து ஆன்லைனில் வாங்கினேன், ஃப்ளிப்கார்ட்டில். நம்ம கார்டு இது வந்து பார்த்தீங்கன்னா
56,500 ரூபா வந்து இன்றைக்கி வந்து ப்ரைஸ். இது ஆன்லைனில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆஃபரில் என்ன பண்ணாங்கன்னா 53,500 போட்டாங்க. நாங்கள் என்ன பண்ணோம் பார்த்திங்கன்னா அந்த கார்டெல்லாம் ஆஃபர்லாம் வச்சு எங்கள் அண்ணன் ஒருத்தர் ஹெல்ப் பண்ணார். அவர் மூலயமா வந்து இந்த கார்டு ஆஃபர்லாம் போட்டு வாங்கினோம். 50,800 தான் வந்து இதை வந்து வாங்கினோம். இந்த ரேட்டுக்கு வந்து நல்ல ஒரு டீல் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் வந்து எப்படியோ முயற்சி பண்ணி வாங்கிட்டேன். இன்னமும் பார்த்திங்கன்னா 54,500 தான் இருக்குது. வேணுன்றவங்க முயற்சி பண்ணி வாங்கிக்கோங்க. அவ்வளோதாங்க, அன்பாக்சிங்னா அவ்வளோதான். ஏன்னா வந்து நானே கற்றுக்கணுங்களுக்கு வந்து 1 by 1 வீடியோ போடுறேன். மறுபடியும் இந்த லென்ஸ் எப்படி அவுக்கணும்னு கேட்டிங்கன்னா இங்கே ஒரு பட்டன் இருக்கும். புஷ் பண்ணிவிட்டு இப்படி திருப்பினோம்னா இது வந்து ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா? ஃப்ளாஷ் வேணும்னா நம்ம அப்படி ஆன் பண்ணிக்கலாம். ஃப்ளாஷ் வேணும்னா அப்படி லாக் பண்ணிக்கலாம். இதை பற்றி ஃபுல் வீடியோ வேணுன்னா சொல்லுங்கள், நான் 1 by 1 போடுறேன். இது வந்து மோட் செக்ஷன் ஆன் ஆஃப் பண்ணுறது, வீடியோ செக்ஷன், ISO, டிஸ்பிளே, அப்புறம் இது வந்து ஏவினா அந்த கான்ட்ராஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணுறது, ப்ளேபேக்கு, டெலிட்டு, இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு நான் நிறையவே தெரிஞ்சுக்கினேன். மெனு பட்டனு, இன்ஃபோனா ஃப்ரண்ட் முன்னாடி போனதை மறுபடியும் பார்க்குறது. ஓகேங்களா? நிறையா வந்து பார்த்தாச்சு. நான் மறுபடியும் அடுத்த வீடியோ வேணுன்னா சொல்லுங்கள், நான் வந்து தெளிவாக போடுறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்திங்கன்னா இந்த ட்ரிகர், இந்த ஃப்ளாஷ், இதில் பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய இதில் வந்து நம்ம வந்து இந்த நம்ம லோக்கல் இப்போ இந்த ட்ரிகர் வந்து இதில் யூஸ் பண்ணவே முடியாது. ஏன்னு இந்த ஃப்ளாஷை வந்து இதில் யூஸ் பண்ணவே முடியாது. இது வந்து TTL மவுண்ட் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு இதனுடைய ஃப்ளாஷ் பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா இந்த ட்ரிகர் வாங்கிட்டேன். இந்த ட்ரிகர் பார்த்திங்கன்னா 3,500 ரூபா. இது வந்து X2T. ஓகேங்களா? இது வாங்கிட்டேன். அதில் வந்து இதனுடைய ட்ரிகரை போட்டு அடித்தோம்னா பக்கா ஒர்க் பண்ணுது. இந்த ஃப்ளாஷை வந்து இதில் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 2 விதமான ஃப்ளாஷுமே போட்டுக்கலாம். இந்த ஃப்ளாஷும் போடலாம், சாதா ஃப்ளாஷும் போடலாம். அதனால் வந்து மெயினாக இதை வாங்கிட்டேன் நான். இதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இதே தான். நான் இதில் எடுத்த சில ஃபோட்டோஸ், சில வீடியோஸ் உங்களுக்காக நான் வந்து அட்டாச் பண்ணுறேன். கண்டினியூவாக பாருங்கள். பார்த்துட்டு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து தொடர்ந்து போடுறேன். தேங்க்யூ, பை பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சூப்பராக இருக்கேன் நான். வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆடியோ வந்து கேமராவில் ரெக்கார்ட் பண்ணுறது, அதனுடைய குவாலிட்டி எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனால் வீடியோ குவாலிட்டி மட்டும் பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.